தகப்பன வாழ வைக்கும் குரு பகவான பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். பொதுவா உங்க அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்துல சூரியனைத்தான் பாப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சூரியனை விட உங்க ஜாதகத்துல குரு எவ்வளவு பலமா இருக்காருங்கிறது தான் உங்க அப்பாவோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல குரு மட்டும் வலுவா இருந்தா போதும். சூரியன் கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட, இல்ல ராகு கேது கூட சேர்ந்து இருந்தா கூட பரவாயில்ல. குரு வலுவா இருந்தா உங்க அப்பா வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிப்பார், உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பார். சரி, அப்போ குரு எங்க இருந்தா இவ்ளோ நல்லது நடக்கும்? 4 முக்கியமான இடங்கள் இருக்கு. உங்க லக்னத்துல இருந்தா அப்பா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வழி நடத்துவார். கடகராசில உச்சமா இருந்தா அப்பா மூலமா பெரிய சொத்து, செல்வம் சேரும். அதுவே தனுசுலயோ மீனத்திலயோ இருந்தா உங்களுக்காகவே பகலா உழைக்கிற ஒரு தந்தை உங்களுக்கு கிடைப்பார். கடைசியா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த விதி எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும். சிலருக்கு குரு ஒரு அசுப கிரகம்னு சொல்லுவாங்க, ஆனா அப்பாவோட விஷயத்துல அதெல்லாம் கணக்கே கிடையாது. முன்னாடி சொன்ன அந்த இடங்கள்ல குரு வலுவா இருந்தா போதும், உங்களுக்கு ஒரு அருமையான தந்தை நிச்சயம் கிடைப்பார். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல குருவோட நிலைய வச்சே உங்க அப்பாவோட வளர்ச்சியும் அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டியா இருப்பாருங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.